ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எல்லார் வீட்லேயும் கார்த்திகை தீபம் அழகாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. என்னோட வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், நான் எப்படிலாம் வழிபாடு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம். எல்லாருடைய வீட்லேயும் இந்த 5 விளக்கு வைத்து அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருப்போம். பரணி தீபம் அன்னைக்கு ஃபுல்லாக மழையாகவே இருந்தது. கொஞ்சம் கேப் விட்டது. அந்த டைமில் சின்னதாக ஒரு கோலம் இட்டு அதுக்கப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக பரணி தீபம் 6:30 மணிக்குள்ளேயே நம்ம ஏற்றி வச்சிடணும். எல்லா திசையும் நோக்கி நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படிங்கிறதால திசை கணக்கு எதுவும் கிடையாது. அதனால இந்த மாதிரி வட்ட வடிவில் 5 தீபங்கள் ஏற்றி வைக்கணும். இந்த மாதிரி வட்ட வடிவில் நம்ம விளக்கேற்றி வைக்கும் போது எல்லா திசையும் நோக்கியும் தீபம் எரியும். ஸோ திசை கணக்கு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அசையும் அசையாத எல்லாமே 5 பூதங்கள்ல அடக்கம். இந்த 5 பூதங்களும் ஒருத்தருக்குள்ள அடக்கம். அது எம்பெருமான் ஈசன். 5 பூதங்கள் கணக்கெடுத்துக்கிட்டு அந்த 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். அதோட சிவபெருமானுடைய 5 தொழில்களை விளக்கி காட்டுறதுக்காக கூட இந்த 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். பரணி தீபம் ஸ்டார்ட் பண்ணி கார்த்திகை தீபம் ஃபுல் டே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்வேன். பரணி தீபம் அன்னைக்கு ஈவினிங் போல விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஏதாவது நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு விளாம்பழம் இருந்தது, அதை மட்டும் வச்சு வழிபாடு முடிச்சுக்கிட்டேன். 5 தீபம் எப்படி கணக்கு அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் ஏற்றுற மாதிரி எல்லா விளக்கும் நம்ம பூஜை அறையில் ஏற்றிக்கலாம். அதோட நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். அதை தவிர்த்து ஒரு தாம்பூலத்தில் 5 விளக்குகள் வட்ட வடிவில் வச்சு நம்ம விளக்கேற்றணும். இந்த மாதிரி பரணி தீபம் அன்னைக்கு 5 விளக்குகள் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த 5 பூதங்களையும் வணங்குறதுக்கு சமமாக இருக்கும். இந்த வராகியம்மன் ஸ்டாச்சு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த மெட்டீரியலில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது ஐம்பொன் ஸ்டாச்சு தான். இது அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது. இன்னும் நான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணலை. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பராக ஒரு வீடியோ கொடுக்குறேன். பரணி தீபம் அன்னைக்கு என்னோட வீட்டில் இந்த மாதிரி தான் நான் வழிபாடு செஞ்சுருந்தேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பரணி தீபம் உருவானதுக்கு ஒரு வரலாற்று கதையே இருக்கு. நசிகேதன் அப்படிங்கிறவருடைய அப்பா ஒரு வேள்வி வளர்க்குறாரு. அந்த வேள்வியோட இறுதி கட்டத்துல எல்லாருக்கும் ஒரு பொருளா தானம் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு பொருளும் கொடுக்கும் போதும் நசிகேதன் அவருடைய அப்பா கிட்ட இதையும் கொடுத்துடுறீங்களா இதையும் கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியோட கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. நசிகேதனுடைய அப்பாவும் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல நசிகேதனுக்கு கோபம் என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா, என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வியை கேட்ட உடனேயே நசிகேதனுடைய தந்தைக்கும் கோபம் வந்துடுது. அந்த கோபத்துல உன்னை யமதர்மனுக்கு தானம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால உயிரோடு இருக்கும் போதே யமலோகத்துக்கு போயிடுறாரு நசிகேதன். யமலோகம் போன நசிகேதனுக்கு நிறைய வரங்கள் கிடைக்குது. நிறைய கேள்விகளும் யமன் கிட்ட கேட்கிறாரு. பூலோகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் யமலோகம் வந்தடைகிறதுக்கு முன்னாடி வர வழிகள் எல்லாம் ரொம்ப இருளடைஞ்சு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அவங்க யமலோகம் வர்ற வழி எல்லாம் எந்த ஒரு சிரமமும் இல்லாம இங்க வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொன்ன யமதர்மன் நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு, யார் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்யறாங்களோ அவர்கள் பூலோகத்துல மட்டும் இல்லாம யமலோகத்திலையும் எந்த ஒரு துன்பமும் இல்லாம ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு யமதர்மன். இததான் நசிகேதன் உபதேச மொழிகளா குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் காலையில எழுந்து குளிச்சுட்டு குட்டீஸை கூட்டிட்டு அம்மா விளக்கு வாங்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய அகல் விளக்கு வீட்டில் இருக்கும். முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் நிறைய வீட்டில் இருக்கு. அதை தவிர்த்து ஒரு 51 விளக்கு வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. பழைய விளக்குகள் எல்லாமே முந்தின நாளே பரணி தீபத்து அன்னைக்கே எல்லாத்தையும் ஊற போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது புது விளக்கு அப்படிங்கிறதால மார்னிங் தான் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஊற போட்டிருக்கேன். ஒரு 3 to 4 hours ஆச்சு நம்ம புது விளக்கு நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணோம்னா லீக்கேஜ் எதுவும் இருக்காது. அதனால தான் மார்னிங்கே வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 4 hours ஊறினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி தான் அகல் விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்பதான் நல்லா நின்று எரியும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. பொதுவாக இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஈவினிங் தானே நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்போம். அப்புறம் பார்த்தா கடைசி நிமிஷத்தில் ஐயோ டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கடகடான்னு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
வடை பாயாசத்தோட நிவேதனம் படைக்கிறவங்க இருப்போம். அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிலத்துல வேலை செய்கிறவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்குமே வீட்லேயே செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவோம். அவங்க எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா தான் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிவேதனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு 1 o'clock போலவே நிவேதனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் வந்து இந்த அப்பம், அதுக்கப்புறம் வடை, பாயசம் இதெல்லாம் செய்யறதால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நிவேதனம் பண்ணிக்கிட்டே வீடெல்லாம் கூட்டி பெருக்கி வர்றது, இந்த அகல் விளக்குக்கு பொட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் இருக்கு. குத்து விளக்கு ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம சைட் பை சைட் செஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு 5 o'clock மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுட்டு வர்றது, அது வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock ஆகிடும். நம்ம ஒர்க்கெல்லாம் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த சாமி கும்பிடுற டைம் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக ஆகிடுற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு தெரியல. இந்த கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்ட் டைமுக்கு தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருவேன். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பூஜை அறையில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. குபேரர் மட்டும் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா அந்த 5 ரூபாய் காயின் வந்து ஒரு சிலது மிஸ் ஆயிருந்தது. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படியே வெளியே வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 ரூபாய் காயினில் தான் குபேரரை வைப்பேன். முன்னாடி ஒரு ஸ்டாச்சு தான் இருந்தது. அதனால 108 காயின் வந்து ஒரு பவுலில் போட்டு அதில் குபேரரை வச்சுருந்தேன். இப்போ வந்து 2 பவுலாக பிரித்து 105 ரூபாய் 105 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஈவனாக பிரித்து போட்டு குபேரரை 2 இதுவாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி குபேர ஸ்டாச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 5 ரூபாய் நாணயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப உகந்தது. இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டாச்சுஸ். இப்போல்லாம் லக்ஷ்மியோட சேர்ந்து குபேரர் வர மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம ஊற போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வடைக்கு உளுத்தம்பருப்பு தான் ஊற போட்டிருந்தேன். சுண்டலுக்காக அந்த கொள்ளுன்னு சொல்லுவாங்க, உழுவல் கொள்ளு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து ஊற போட்டிருந்தேன். எல்லாத்தையும் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு 3 hours போல் நான் ஊற போட்டுட்டேன். பூஜைக்காக தேங்காய்லாம் உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எடுக்கிறதுக்கு மாடிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு இளநியும் இருந்தது. ஃபாஸ்டிங் இருக்கிறதால இளநி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு குடிச்சு முடிச்சுட்டு தேங்காயும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தேங்காய் பூஜைக்காக எடுத்து வச்சுட்டு இன்னொரு தேங்காய் வந்து உடச்சி நிவேதனத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிவேதனத்துக்காக சக்கரை பொங்கல் செய்வோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தேங்காய் வறுத்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதோட கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் அப்போ செய்வோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பச்சரிசியும் ஊற போட்டிருக்கேன் மாவிளக்குக்காக. அப்பத்துக்கு மாவு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 o'clock போல் ஊற போட்டிருந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 3 o'clock மேலே நல்ல மழை வர மாதிரி எல்லா கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கோலம் போட்டது, செம்மண்ணிட்டது, அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். விளக்கு ஏற்ற முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மழைலாம் வரல, நல்ல காற்று. அதுவுமே ஒரு 6 o'clock மேலே சைலண்ட்டாக ஆகிடுச்சு. விளக்கு ரொம்ப நிம்மதியாக ஏற்றுற மாதிரி இருந்தது. வருஷம் இந்த மழையாலேயே கார்த்திகை தீபத்தன்னைக்கு கொஞ்சமாக விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். நிறைய விளக்குகள் ரெடி பண்ணி வச்சுடுவோம், ஆனால் விளக்கு வந்து ஏற்ற முடியாமல் போயிடும். இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பிளான் பண்ண மாதிரி எல்லா விளக்குகளும் ஏற்றி வீடே கோவில் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊற போட்ட தண்ணியிலிருந்து இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் எடுத்து காய போடுவோம் இல்லையா, அப்போ வந்து அந்த அகல் விளக்கு துடைக்க வேணாம், அப்படியே எடுத்து நம்ம ஃபேன் காற்று கீழே வச்சிடலாம். இந்த அகல் விளக்குலலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் அந்த காற்றுலேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த லீக்கேஜ்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிஃபோராகவே எடுத்து காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 hourல அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எண்ணெய் போட்டு திரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு நிவேதனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிவேதனம்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் அகல் விளக்கு நல்லா ட்ரை ஆகி வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டேன். கையோட குத்து விளக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன் வாசலில் வைக்கிறதுக்கு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா ஒரு ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்தது. கடைசியாக ஹரிபரியாக செஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஒரு 6 விளக்கு ஷர்கோன கோலம் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருப்பேன். அதை தவிர்த்து இந்த தானியங்கள்லாம் ஒரு பிளேட்டில் வந்து வைப்போம் இல்லையா, அதை வந்து மறந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகம் வந்தது. ஸோ அது
அதையும் வந்து ரெடி பண்ணி பூஜை அறையில் வச்சுட்டேன். அகல் விளக்குல எண்ணெய் திரி எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறையில் சர்க்கோண கோலமிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த 6 விளக்குகள் எடுத்து வச்சுட்டேன். வெளியில நிலவாசலுக்கு முன்னாடி விளக்கு கோலம் போட்டு சென்டரா குத்து விளக்கு வச்சிருந்தேன். அதை சுத்திலும் ஒரு 5 மண் விளக்கு வந்து வச்சிருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல தான் வெயிட் பண்ணியிருப்போம். கரெக்டாக டைமும் ஆயிடுச்சு. எல்லாம் வெளியில இருந்து விளக்குகள்லாம் ஏற்றிட்டு வந்து நடு வீட்டில் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெகுலராக நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்குகள்லாம் கணக்கு எடுத்துக்காம அகல் விளக்கு மட்டும் 108 கணக்கு எடுத்து நான் அன்னைக்கு தினம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏற்றி வச்சுருந்தேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு கம்பல்சரி அட்லீஸ்ட் 27 விளக்காவது நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கணும். 27 தாண்டி எவ்வளோ விளக்கு வேணால் நம்ம ஒற்றைப்படையில் வச்சுக்கலாம். நான் வந்து வெறுமனே அகல் விளக்கு மட்டுமே 108 விளக்கு எடுத்திருந்தேன். அதை தவிர்த்து குத்து விளக்கு நடு வீட்டில் வச்சிருக்க விளக்கெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்கல. அதோட சிவபெருமானுக்கு விளக்கு போட்டிருந்தேன், அதையும் நான் கணக்கு எடுத்துக்கல. அகல் விளக்கு மட்டும் நான் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பழைய விளக்குகள்லாம் இருந்தது இல்லையா, அது வந்து எந்த கீரல் இல்லாமல் எந்த வெடிப்பும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து நான் எடுத்துக்கிட்டு அம்மா கொண்டு வந்து 51 விளக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட வீட்டில் குறைஞ்சது 27 விளக்காவது ஏற்றி வைக்கணும். 27 அப்படிங்கிறது கம்பல்சரி நம்மளோட வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டிய விளக்கு. அதை தாண்டி நம்ம எவ்வளோ விளக்கு வேணால் ஆட் பண்ணி ஏற்றி வைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமலேயும் இருக்கலாம். இந்த 27 விளக்கு ஏன் கம்பல்சரி ஏற்றணும் அப்படின்னா, 27 அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. நம்மளுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி 27 விளக்குகள் ஏற்றி வைக்கிறது மூலயமா அந்த தோஷங்கள் எல்லாமே விலகும் அப்படின்றது ஐதீகமாக இருந்துட்டு வருது. இந்த 27 விளக்கு அப்படிங்கிறது செப்பரேட்டாக அன்னைக்கு தினம் நம்ம ஏற்ற வேண்டியது. ரெகுலராக நம்ம பூஜை ரூமில் ஏற்ற காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாது. முக்கியமாக விளக்கு வைக்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில கோலம் போடுறோம்னா அது மேலே அட்லீஸ்ட் ஒரு 3லிருந்து 5 விளக்குகள் வச்சுக்கலாம். நிலைவாசல்ல வைக்கணும். படி இருக்கு அப்படின்னா அதுக்கு வைக்கலாம். குப்பை வைக்கிற இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். அது வந்து யம தீபம்னு சொல்லுவாங்க. டஸ்ட்பின்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுப்பங்கரையில கம்பல்சரி ஒரு விளக்கு வைக்கணும். பணப்பெட்டியெல்லாம் வைக்கிற இடத்துல கம்பல்சரி ஒரு விளக்கேற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பீரோ இருக்கிற ரூம்ல விளக்கேற்றி வச்சுக்கலாம். வீட்டில் துளசி மாடம் இருக்குன்னா அங்கேயும் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கலாம். இதை தவிர்த்து மாதுளை மரம், நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குன்னா அங்கேயும் விளக்கேற்றி வைக்கலாம். இதன் மூலயமா மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும். வீடு ஃபுல்லா விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறமா செஞ்சிருந்த நிவேதனம் எல்லாம் அண்ணாமலையாருக்கு படைச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரா போட்டு தீப தூபம் தீபாராதனை எல்லாம் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னதான் வீடு ஃபுல்லா விளக்கேற்றி வச்சாலும் இந்த லைட்டோட எஃபெக்ட்டுக்கு அது அவ்வளோ அழகாக தெரிய மாட்டேங்குது. பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த அகல் விளக்கு எரியறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுக்கிட்டே இந்த விளக்கை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைட்டோடு எடுத்த வீடியோக்கும் லைட்டு இல்லாமல் எடுத்த வீடியோக்கும் டிஃப்ரெண்ட் சூப்பராக தெரியும். எனக்கு வந்து லைட் இல்லாமல் விளக்கு நிறைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக டிவைனாக ஃபீல் ஆகும். கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் வீட்டில் கம்பல்சரி விளக்கேற்றி வைக்கணும். பரணி தீபம் அன்னைக்கு விளக்கேற்றுறோம் அப்படின்னா அன்னையிலிருந்தே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்கள் வீட்டில் கம்பல்சரி விளக்கேற்றி இருக்கணும். நான் வந்து பரணி தீபம் அன்னைக்கு வீட்டில் வச்சிருந்த அகல் விளக்கு எண்ணிக்கை மட்டும்தான் எடுத்திருந்தேன். 5 விளக்கு வந்து ஏற்றி வச்சிருந்த பஞ்சபூதங்களுக்கு. அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதால வீடு நிறைஞ்சு விளக்கேற்றி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டே அதாவது சனிக்கிழமை அதை அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 11 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு பூஜை வழிபாடு செஞ்சிருந்தேன். அடுத்த ஒரு நாள் தான் கேப் இருக்கும் நமக்கு. மண்டேல இருந்து மார்கழி மாசமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலரா காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளையும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யற மாதிரி இருக்கும். இந்த மார்கழி மாசத்துல என்னுடைய பெருமாளுடைய சிலை வந்து என்னோட வீட்டுக்கு வரப்போகுது. மார்கழி மாதம் முழுக்க என்னோட பெருமாளுக்கு நான் எந்த மாதிரி எல்லாம் பூஜை வழிபாடு செய்யறேன், அபிஷேக ஆராதனை எல்லாம் எப்படி செய்யறேன் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வராகி அம்பாலும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்பாளுக்கு முறைப்படி பூஜை வழிபாடு செஞ்சு அபிஷேக ஆராதனை செய்யணும். அம்பாலை பிரதிஷ்டை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வராகி அம்பாலோட அருளும் பெருமாளுடைய அருளும் பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கட்டும். அண்ணாமலையாருக்கு பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேமிலியோட சேர்ந்து அக்கா வீட்டில இருந்து தீபாவளிக்கு கிராக்கர்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பட்டாசு பாக்ஸ் அப்படியே இருந்தது. அந்த கிராக்கர்ஸ்லாம் இன்றைக்கி வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தோம். ஆனால் குட்டீஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த சைலண்ட்டாக இருக்கிற இந்த கிராக்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் வெடித்து ஜாலியாக இருந்தது. எந்த வருஷம் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் இந்த வருஷம் ரொம்ப பிரைட்டான ஒரு டேவாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்னோட ஈசனால் மட்டும்தான் முடியும். இதை அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ரெட் ஆர்ட் கொடுத்துட்டு போங்க. உங்களோட கார்த்திகை தீப திருநாள் எப்படியெல்லாம் போச்சு, நீங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.